இப்ப சமீபத்துல 71,000 தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது முக்கியமான சிறந்த படங்கள் கொடுக்கல அப்படிங்கிற டாபிக் இதை பத்தி உங்களுக்கு கருத்து இருக்கு? இல்லைங்க, இது ஒவ்வொரு வருஷமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஏன் இவங்களுக்கு கொடுக்கல? சிவாஜி சாருக்கு ரொம்ப வருஷமா கொடுக்கவே இல்லை. எம்ஜிஆர் சாருக்கு வந்து அது பாரத் கொடுக்கும்போது, ரிக்ஷாக்காரன் படத்துல கொடுக்கும்போது கூட இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் சிவாஜி சாருக்கு கொடுக்கல, ஏன் எம்ஜிஆர் கொடுத்தீங்க? அதனால இது தொன்று தொட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம சந்தோஷப்படுறது, என்னுடைய நெருங்கிய நண்பர் MS பாஸ்கருக்கு இந்த தடவை வந்து விருது கிடைச்சிருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. உருசி மேடத்துக்கு விருது கிடைச்சிருக்கிறது மகிழ்ச்சி. ஜிவி பிரகாஷ்க்கு மறுபடியும் ஒரு விருது கிடைச்சிருக்கிறது மகிழ்ச்சி. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுமே தவிர ஏன் கொடுக்கலங்கிறதுக்கு அவங்க நிறைய காரணங்கள் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்லட்டு? அவார்டுனாவே அங்கே இங்கே என் பேர் இருக்குன்ற மாதிரி, அட்லீஸ்ட் கொடுக்குற இடத்துலயாவது நான் இருப்பேன். இந்த தடவை அது இல்லையேங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால என்னுடைய எண்ணம்லாம் என்னன்னா, இந்த டிசம்பருக்குள்ள ஒரு படம் பண்ணி முடிச்சோம்னா டிசம்பர்ல சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி அது அடுத்த வருஷத்துக்கான விருதுக்கு போகும். ஆடியன்ஸும் ஆவுடையப்பனும்னு ஒரு படம். அது வந்து ஒத்த செருப்பு, இரவு நிழல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி சிங்கிள் ஷாட் சோலோ ஆக்ட் ஃபிலிம். அது ஒரே ஒருத்தர், ஒரே ஒரு ஷாட்டு, பிரேக்கிங் த ஃபோர்த் வால்னுவாங்க, ஸ்ட்ரைட்டா இன்டராக்ஷன் வித் ஆடியன்ஸ். அந்த மாதிரி ஒரு படம் பண்றேன். அது டெஃபினட்டா விருதை நோக்கிய படம் தான் அது. நான் எப்பவுமே எனக்குன்னு பண்ணும்போது இந்த மாதிரி விருது எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவேன். வெளி ப்ரொடியூசருக்கு பண்ணும்போது அப்படி பண்ண மாட்டேன். அப்படி சில படங்கள் வச்சிருக்கேன். ஆண்டாள்னு ஒரு படம், அதுதான் அடுத்து ஆரம்பிக்க போற படம். அது ஒரு கமர்ஷியல் படம், லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி. இன்னைக்கு வந்து நிறைய இந்த குடும்ப படங்கள் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. ஒரு காலத்துல எனக்கு ரொம்ப ஆசை, சுகமான சுமைகள் நான் பண்ணும்போது ஆசைப்பட்டதெல்லாம் வந்து அந்த நேரத்துல இந்த குடும்ப படங்கள் சரியா ஓடாத ஒரு கட்டாயமா இருந்தது. அப்பதான் நான் உள்ளே வெளியே எடுத்தேன். இப்ப மறுபடியும் நல்ல ஒரு சூழல் இருக்கு, அதனால ஒரு படம் எடுக்கலாம் இருக்கு. நிறைய பேர் அவங்களோட ஆர்வத்தை வெளிப்படுத்திருக்காங்க. ஏன் இதை பத்தி நான் விஷயங்கள் ஆட்சி படங்கள் அவங்களோட ஷேர் பண்ணிருக்காங்க. இதோட கருத்தா விழிப்புகள் எடுத்திருக்காங்க. நல்ல படங்களுக்கு ஏன், நல்ல படைப்பாளருக்கு ஏன் தெரியல அப்படின்னு. இல்ல, டெஃபினட்டா இருக்குங்க. அதான் சொல்றேன், ஆடு ஜீவிதம் நான் பார்த்தேன். அந்த படத்துக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அயோத்திக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா ஒரு ஜூரி, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கும் போது இல்ல, அவங்க எல்லாம் சேர்த்து கூட்டு கழிச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல. அந்த முடிவை தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஷாருக் கானுக்கு வந்து விருது கொடுத்ததே தப்புன்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம எப்படி அதுக்கு கமெண்ட் பண்ண முடியும்?